வாழைத்தார் வெட்டியிருக்கோம். இங்கே பாருங்க எவ்வளோ பெருசுண்டு. அங்கே ஒரு வாழைத்தார் இருக்கு பாருங்க குட்டியாக. இப்போ அந்த மரத்தில் வெட்டினோம். இப்போ வெட்டின பால் விழுது பாருங்க. அந்த மரம் தான் இப்போ ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க. அந்த மரம் தான். இந்த இதில் குட்டியாக இருக்கு பாருங்க. இப்போ குட்டியாக இருக்குது. இப்போ எங்கள் அம்மா வெட்ட போகிறாங்க. வாங்க வெட்டி பாதி வீட்டுக்கு கொண்டு போயிடுவோம். அதுவான இது சொன்னேன் ஒழுங்காகவே தெரியாது. எனக்கு ஆளுன்னு தெரியும். இங்கே கொண்டு வாங்க ஆள் வாங்க. இது வெட்டியாச்சு. சொன்னேன் வெட்டியாச்சு. வாங்க எவ்வளோ அழகாக இருக்குது. யாராவது இதே மாதிரி வெட்டி இருக்கோம். பால் மட்டும் வெள்ளை ட்ரெஸ்ஸில் படம் விட்டுறாங்க. ரெட் கலர் ஆகிடும். வாங்க இது லைட்டாக பழுத்துருச்சு. வாங்க அழகாக இருக்குல்ல. செவ்வெளியில் இது லைட்டாக பூ விட்டுருச்சு. இங்கே நான் அப்புறமேல் காமிக்கிறேன். இது வெட்டி முடித்தோன்னே இப்படி ரெண்டு மேலே எடு தூக்கி போய் சட்டையில் ஒட்ட போயிடும். அது வீட்டுக்குள்ளே வச்சுருவோம். பெட்ரூம்குள்ளே வச்சாச்சு. இங்கே பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குது. எவ்வளோ பெருசாக இருக்கு பாருங்க காய். நீங்கள் பழுக்கவும் வைக்கலாம். அதுக்கப்புறம் பஜ்ஜியும் போடலாம். அதுக்கப்புறம் நேந்திர சிப்ஸ் போடலாம். எங்கள் அம்மா செய்யும் போது அவங்களுக்கு அடுத்த வீடியோவில் காமிக்கிறேன். எங்கள் அம்மா செய்கிறது ஃபுல்லாக நல்லாயிருக்கும். ரொம்ப ஹோட்டல் ஃபுட்ஸ் மணி பழம் செடி வந்து சின்ன நெல்லிக்காய். இதுவும் சின்ன நெல்லிக்காய் சிக்கன் இருக்குது. இது வந்து இது மாதுளை. இங்கே ஒரு 2 மாதுளை. இப்போ சீசன் இல்லை கொஞ்சம் இருந்தாலும் பூ இருக்கு நிறையாது. இங்கே பாருங்கள் குருவி தின்றுச்சு பாதி. இது இந்த அங்கே இருக்குது 3 இருக்குது. இந்த இங்கே இருப்பாங்க. இந்த அங்கே 2 இருக்குது. இந்த அங்கே 1 இருக்குது. இந்த அங்கே 1 இருக்குது. மல்லிகைப்பூ செடி நல்லா இருக்குங்க. இன்னும் சீத்தாப்பழம். இந்த இது சீத்தாப்பழம் குட்டியாக இருக்குது. இதுதான் வந்து ஆரஞ்சு. கொஞ்சம் பெருசாகிடுச்சு பாருங்கள் ஆரஞ்சு. இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. இங்கே பாருங்கள் எவ்வளோ இருக்குங்க மல்லிகைப்பூ செடி. பெருசாக இருக்குது. இது ஃபுல்லாமே அடுக்கு மல்லியா. அது வந்து சாதா மல்லி. நிறையா பாருங்கள் எவ்வளோ பசுமையாக இருக்குது. அத்திப்பழம் இங்கே பாருங்க. இந்த நாட்டு மாதுளை. இங்கே இங்கே வந்து வாட்டர் இருக்குது. பழம் அழகாக இருப்பாங்க. இங்கே பாருங்கள் மொட்டு நிறையா விட்டுருக்கு.
பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குங்க. இங்கே பாருங்க குட்டி குட்டியா அங்கே இருக்கு பாருங்க. இன்னும் பெரிய சீத்தாப்பழம் பாருங்க. இதுல பெருசு தான். இது வந்து செவ்வரணி. இங்கே பாருங்க. ஐயோ பாருங்க பூ விட்டுருச்சு. காயே குட்டி ஒன்று விட்டுருச்சு. செவ்வரணியில் குட்டி குட்டியாக தெரியுதா? பாருங்க காற்று சூப்பராக அடிக்குது. இங்கே இருக்கோம் நான் தெரியும். இங்கே இருப்பாங்க பூ விட்டுருக்குது. அந்த பக்கம் வந்து இது அது லைட்டாக தேங்காய் விட்டுருச்சு. இது இந்த மாதிரி குட்டி குட்டியாக அது வந்து பச்சைரணி, அது வந்து செவ்வரணி. இதில் தான் நிறையா அந்த மாதுளை நிறையா மாதுளை இருக்குது. அதெல்லாம் காமிக்கணும்னா நேரம் பத்தாது. நீங்கள் பாருங்கள் பேரிச்சம்பழம், இதுவும் பேரிச்சம்பழம் ஒன்று இல்லைம்மா பப்பாளி காய்ஸ். வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.